பென்டன் யூனிவர்ஸ்ல இருக்கிறதுலயே டாப் 5 பவர்ஃபுல் கேரக்டர்ஸ்லாம் யாரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு லிஸ்டிங்ல பென் இருப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா பென்னை விடவும் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாம் பென்டன் சீரிஸ்ல இருக்காங்க. லைக் 5th பிளேஸ்ல இருக்கிற கேரக்டர் வந்து யாருன்னா பாரடாக்ஸ். ஆக்சுவலா ப்ரொஃபசர் பாரடாக்ஸ் வந்து டைம் டிராவல் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு டைம் டனலை உருவாக்கணுங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. பட் அதுல ஏற்பட்ட ஒரு கோளாறுனால பாரடாக்ஸ் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பவுண்டரி லைன்ல போய் மாட்டிக்கிறாரு. அண்ட் பல காலங்களா அங்க இருந்த பாரடாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் டைமை பத்தி முழுசா கத்துக்கிறாரு. அதன் மூலமா பாரடாக்ஸால பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இப்படி எங்க வேணாலும் டைம் டிராவல் பண்ண முடியும். ஈவன் மல்டிவர்ஸையும் தாண்டி பல டிமென்ஷன்ஸ்க்கு கூட பாரடாக்ஸால டிராவல் பண்ண முடியறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த டைமையே பாரடாக்ஸால ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா டைம் டிராவல் பண்றதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. இந்த விதிமுறைகள் மட்டும் இல்லனா பாரடாக்ஸ் தான் பென்டன் சீரிஸ்ல நம்பர் 1 பவர்ஃபுல் கேரக்டரா இருந்திருப்பாரு. அடுத்து 4th பிளேஸ்ல இருக்கிற கேரக்டர் வந்து யாருன்னா டேகன். ஆக்சுவலா டேகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிவர்சல் என்டிட்டி. இவரோட உடம்பு ஃபுல்லாவே எனர்ஜி அண்ட் பவர் மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் உருவத்துல அல்டிமேட் வேபிக்க விடவும் 3 மடங்கு பெருசா இருக்கிற இவர் வந்து எர்த் மாதிரியே நூத்துக்கணக்கான ரெல்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றி இருக்காரு. சோ டேகனை பெரும்பாலும் ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. அடுத்து 3rd பிளேஸ்ல இருக்கிற கேரக்டர் வந்து யாருன்னா குவாண்டமிலியன்ஸ். ஆக்சுவலா குவாண்டமிலியன்ஸ் வந்து 5th டைமென்ஷன்ல வாழக்கூடியவங்க. ஒரு யூனிவர்ஸ்ல பிக் பேங்கை கிரியேட் பண்ணி அந்த ஒரு யூனிவர்ஸ்ல புது புது உயிர்கள் வந்து உருவாக்குறதே குவாண்டமிலியன்ஸ் தான். அண்ட் ஒரு யூனிவர்ஸையே சில செகண்ட்ஸ்ல வேனிஷ் பண்ணக்கூடிய வெப்பனான அனேலார்க உருவாக்குனதும் குவாண்டமிலியன்ஸ் தான். சோ இவங்களோட வெப்பன் அண்ட் டெக்னாலஜிலாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சல் லெவல் டிஸ்ட்ரக்ஷனை குவாண்டமிலியன்ஸால உருவாக்க முடியுது. அடுத்து 2nd பிளேஸ்ல இருக்கிற கேரக்டர் வந்து யாருன்னா நால்ஜியன். ஆக்சுவலா நால்ஜியன்ஸ்லாம் 26th டைமென்ஷன்ல வாழக்கூடியவங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பென்டன் யூனிவர்ஸ்ல 26 டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும். ஆக்சுவலா யூனிவர்ஸ்ல பவர்ஃபுல்லான வெப்பனான ஆம்னிட்ரிக்ஸோட லெவலே பாத்தீங்கன்னா 20 தான். பட் இந்த நால்ஜியன்ஸோட குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொம்மையில இருக்கிற டெக்னாலஜியே லெவல் 21 இருக்கு. ஒரு பொம்மைக்கே இந்த லெவல்னா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. சோ அடுத்து 1st பிளேஸ்ல இருக்கிற கேரக்டர் வந்து யாருன்னா ஸ்டார் பியர்ட். ஆக்சுவலா ஸ்டார் பியர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் சேப்பியன். ஆக்சுவலா ஏலியன் எக்ஸ் மாதிரியான செலஸ்டியல் சேப்பியன்ஸ் எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சாலும் அது ஸ்டார் பியர்டோட கட்டளையின் கீழ் தான் நடக்கும். சோ ஏலியன் எக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த செலஸ்டியல் சேப்பியன் இனத்துக்கே தலைவனா இருக்கிற ஸ்டார் பியர்ட் தான் பென்டன் யூனிவர்ஸ்லயே நம்பர் 1 பவர்ஃபுல்லான கேரக்டர்.